வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் குலாப் ஜாமுன் பண்ண போகிறேன். அப்படியே ஒன்றுனா பன்னெண்டே என்னென்ன பண்ண போகிறேங்கிறத நான் சொல்லிகிட்டே வரேன். அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்குது. நான் வந்து 2 பேக்கெட் குலாப் ஜாமுன் மாவு, அதாவது இப்போ ஒரு பேக்கெட் தான் பிசைஞ்சிருக்கேன். அதுக்கு வந்து 2 பேக்கெட்டுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை போட்டு அதே அளவு தண்ணியை விட்டு கொதிச்சுன்னு இருக்குது. இது ரொம்ப கொதிக்கணும் இல்லை, லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும். மாவு பிசைஞ்சிட்டு அந்த எண்ணெய் காயிற வரைக்கும் ஊறிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம உருட்டிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். எல்லாமே நம்ம உருட்டிண்டாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுது. நம்ம வந்து குலாப் ஜாமுனை வந்து பொரிச்சுருவோம். முதல்ல சர்க்கரை பாகு நல்லா தளன்னு கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப் விடுவோம். இதுலேயே வந்து நல்ல நெய் வந்து பாகிலே விட்டால் போதும் நமக்கு. அப்போ குலாப் ஜாமுன் வந்து நல்லா நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். அது சூடாக இருக்கும்போதே விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி பொரிஞ்சின்னு வருது. நம்ம வந்து இந்த உருண்டை உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம்னா அதுவே அழகாக மேலே மிதந்துன்னு வந்துடும். பாருங்கள், அவ்வளோ அழகாக மிதந்துன்னு வந்திருக்கு. ஒவ்வொரு சைடும் நல்லா கோல்டன் கலரில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்சு வந்துடுத்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு எல்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து பாகில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு ட்ராப் விட்டுக்கலாம். பாகில் வந்து ரோஸ் எசன்ஸ் சும்மா ஒரு ட்ராப் விட்டால் போதும். ரொம்ப விட்டிங்கன்னா வந்து கசந்துரும், அதனால் விட வேண்டாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற ஜாமுனை வந்து இந்த பாகில் சேர்த்துருவோம். ஜாமுன் பொரிச்சிட்டு உடனே சேர்க்காதீங்க. ஏன்னா இதுவும் நல்ல சூடாக இருக்கும், பாகும் நல்ல சூடாக இருக்குமா. அதுக்கப்புறம் அது தண்ணி அதுலேருந்து பாகெல்லாம் உறிஞ்சிட்டு நொதுக்குன்னு ஆகிட மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போடும்போது கரெக்டாக நல்லா ஊறி இந்த மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்தது வந்து கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். மைதா மாவு ஒரு 1½ கப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா வந்து 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு, 1/2 கப்பு வந்து பட்டர், அதே மாதிரி 1/2 கப்பு வந்து கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்க போகிறோம். 3/4 கப்பு சுகர், 3/4 கப்பு பால், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், பாதாம் முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெனிலா எசன்ஸ் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து வெண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்க போகிற பாத்திரத்தை வந்து முதல்ல ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கடாயில் வந்து உப்பு போட்டு பாருங்கள், உள்ள ஒரு பிளேட் போட்டு முதல்ல வந்து கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா சூடாகணும். ஸோ அதனால் அது வந்து சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டும். இப்போ வெண்ணெய் விட்டுக்கலாம். மெல்டட் பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட எடுத்துக்கலாம். இதோட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் வெண்ணையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதிலே வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் வந்து சால்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சலிச்சிக்கலாம். சலிச்சு வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பாதி பால் விட்டுக்கலாம். மிச்ச மாவையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம்.
மிச்ச பாலையும் விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி. நீங்கள் மிக்சட் கலரில் இருந்தாலும் போடலாம். என்கிட்ட வந்து ரெட்டு மட்டும் இருந்ததுனால நான் அது மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், பேட்டர் ரெடியாக இருக்குது. அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் விட்டுடலாம். இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும். இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அவன் கடாய், அதில் வச்சிடலாம். வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். கேக் வந்துட்டு தான் பார்க்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வருது. ஸோ வந்துடுது. வந்து எடுத்து கீழே வச்சுருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுத்து. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து கேக்கை வந்து கட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நிக்கிலோட பர்த்டே, அதனால தான் அவனுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து கேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சிம்பிளாக வெஜிடபிள் குருமா தான் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு கறி, தயிர் சாதம், அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி வந்து நிக்கிலுக்கு எக்ஸாம் வேறு இருக்குது இல்லைப்பா, அதனால் வந்து சிம்பிளாக தான் சமையல். இப்போ கேக் மட்டும் வெட்டிடலாம் நம்ம. நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இந்த மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நிறைய ஜெயாரங்கன் வந்து கவிதைலாம் எழுதி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு. கேக் எப்படியா இருக்கு? சூப்பராக இருக்கா? இது வந்து அதாவது நட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் போட்ட ஒரு சிம்பிள் கேக். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்த உடனே கூட டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் எல்லாமே இருந்ததுன்னா டக்குன்னே பண்ணிடலாம். எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா நட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கேக் நல்லா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெயாரங்கன் அவங்க வந்து கவிதை எழுதி நிக்கிலுக்காக ஒரு கவிதை எழுதி அமைச்சிருந்தாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்மா, ரொம்ப நல்லா இருந்தது கவிதை. தேங்க்யூ ஸோ மச். குழந்தைய வாழ்த்துன அத்தனை பேருக்குமே நன்றி. நிறைய பேர் வந்து மெசேஜ் அமைச்சிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் மெசேஜ் அமைச்சிருந்தீங்க நிக்கிலுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லி. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடு. இப்போ அடுத்தது வந்து குருமாவும் உருளைக்கிழங்கு கறியும் தான். உருளைக்கிழங்கு கறிக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோடைய தேவையான உப்பு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி. மிக்ஸ் பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். குருமா தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியா பொடி, நல்ல 1 டீஸ்பூன் தனியா பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வேக வச்ச பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் அதாவது தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ குருமா நல்லா கொதிச்செடுத்து ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறேன். இது மேலே அவ்வளோதான், நல்லா கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குருமாவும் ரெடி. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி குக்கிங் விளாக் பார்த்துருப்பீங்க. நிக்கிலோட பர்த்டேனால நிக்கிலுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் கேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் குருமா, உருளைக்கிழங்கு கறி, தயிர் சாதம், அவ்வளோதான். இந்த குருமாலே பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.